சொல்லிக்கலாம், நம்ம வாழ்க்கை ஒரு வனாந்தர பயணம். ஏன்னா இது நிரந்தரமான இடம் இல்லை. Our citizenship is in the kingdom of God. நம்முடைய குடியுரிமை பரலோக தேசத்துல, பரலோக வீட்டில, பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக நாம் இருக்கிறோம். இங்கே தற்காலிகமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்று சொன்னார், உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? He is protecting us like an apple of the eye. அருமையானவர்களே, நம்முடைய பாடுகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய உபத்திரவங்கள், சில நேரங்களிலே நாம் கடந்து வருகிற சோதனைகளிலே நமக்கு நேரிடுகிற எல்லா காரியத்திலும் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், கர்த்தர் வல்லமையுள்ளவர். மூன்றாவது காரியம், கர்த்தர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். நம்முடைய வெற்றிகளிலே மாத்திரம் இல்லை, நம்முடைய தோல்விகளிலேயும், நம்முடைய உபத்திரவங்களிலேயும், நம்முடைய பாடுகளிலேயும் கர்த்தர் மகிமைப்படுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிற அந்த தேசத்துக்கு, அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு வாக்கு பண்ணின உடன்படிக்கையின் தேசத்திற்கு அவர்களை நடத்தி கொண்டு போகிற இந்த விடுதலையின் பயணத்தில், இந்த ஃப்ரீடம் ஜேர்னி என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு அதிக தெளிவை, ஆவிக்குரிய தெளிவை. இன்றைக்கு இது ஒரு வனாந்தர பயணம்னு சொல்லிக்கலாம், நம்ம வாழ்க்கை ஒரு வனாந்தர பயணம். ஏன்னா இது நிரந்தரமான இடம் இல்லை. 2 கொரிந்தியர் 5 பவுலடியார் சொல்லுகிறார், இது நான் தற்காலிகமாக தங்கி கொண்டிருக்கிற கூடாரம். நம்ம இந்த இடத்தை விட்டு, கூடாரம் 2 விதமான, ஒன்று இந்த உடலும் ஒரு கூடாரம் தான், இந்த உலகமும் எனக்கு கூடாரம் தான். இது ஒரு கூடார வாழ்வு. இது முடிவான வாழ்வு கிடையாது. இங்கே கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் பிறந்து கொஞ்ச நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிறகு நித்திய வீட்டுக்குள்ளாக, நித்திய கானானுக்குள்ளாக பிரவேசித்து அதுதான் நம்ம வீடு. Our citizenship is in the kingdom of God. நம்முடைய குடியுரிமை பரலோக தேசத்தில், பரலோக வீட்டில், பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக நாம் இருக்கிறோம். இங்கே தற்காலிகமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பயணத்தை நாம் சரியாய் மேற்கொள்வதற்கு இந்த இஸ்ரவேலருடைய பயணம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கு. இந்த காரியங்களை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேலர்களோடு கூட சேர்ந்து பயணத்தை துவங்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம். நல்ல இயேசுவே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த தேவன், சகலத்தையும் நன்மையாய் செய்கிறவர், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் நீர், மாறாதவர். இஸ்ரவேலின் பயணத்திலே உடன் இருந்தவர், எங்களோடும் இருக்கிறீர், எங்களையும் நடத்தி தாரும், பேசும். எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க தங்களுடைய பயணத்தை எகிப்திலிருந்து ஆரம்பித்து மேற்கொள்ளும் பொழுது அநேக அடையாளங்களை செய்து பலத்த கரத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செய்கிறார்? விடுதலை செய்து எகிப்திலிருந்து கொண்டு பலத்த கரத்தினாலே அல்லது பலத்த புயத்தினாலே அவர்கள் அவுட்ஸ்ட்ரெச்ட் ஆம். பிகாஸ் பார்வோன் லேசில் அவங்கள விடல, 10 வாதைகளை அனுமதித்தார். அப்போ அவ்வளவு பயங்கரமான வல்லமையுள்ள தேவனாக தன்னை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற யெகோவா தேவனாக அவர் தன்னை காண்பித்து ஓங்கிய புயத்தினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். வரும்போது சொல்றாரு, 420 ஆண்டுகள், 430 வருஷம் அந்த இடத்துல நீங்க வாழ்ந்துருக்கிறீங்க, அவர்கள் உங்களை அடிமைகளாக பல ஆண்டுகள் நடத்தி இருக்கிறாங்க. என் ஜனத்தை நான் கொண்டு வரும்போது வெறுங்கையோடு என்ன செய்ய மாட்டேன், அழைத்து வர மாட்டேன். நீங்க போய் பொன்னையும் வெள்ளியையும் கேளுங்க, அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. நீங்க போய் என்ன செய்யுங்க, டிமாண்ட் போய் கேளுங்க, நிச்சயமா அவங்க உங்களுக்கு தருவாங்க. ஐ மேட் தம் ஃபேவரபிள் டு யூ, அவர்களை உங்கள் பட்சமாய் மாற்றினேன், நீங்க போங்க. இப்போ அவங்க நிலைமை, எகிப்தில் எல்லா வீட்டிலையும் தலைச்சம் பிள்ளைய பறி கொடுத்து தவித்து கூக்குரலிட்டு கொண்டிருந்தவர்கள் இவர்களை போனா போதும் என்கிற நிலையில அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க, வெளியே வருகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 1.5 மணி நேரம் அந்த புழுதியில சிக்கி அந்த டயரை கழட்டி மாட்டி
திரும்ப என் பயணத்தை துவங்குறதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இவர்கள் 430 ஆண்டுகள் அந்த இடத்துல வாழ்ந்து, அந்த அந்த ஊர் அந்த நாட்டிலே வாழ்ந்து, பல ஆண்டுகள் பல விதமான கொடுமைகளை சகித்து, இல்லை உச்சகட்டமாக வந்துச்சானா, டேய் நீ ஆண் பிள்ளைகளை எல்லாம் தண்ணியில் போட்டு கொண்டுறணும், நைல் நதியில் போட்டு கொண்டுறணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கொண்டுற ஒரு ஆட்சியில் அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்தவர்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையின் காற்றை சுவாசித்தவர்களாக கர்த்தராலே நடத்தப்பட்டு வெளியே வர்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு த்ரில்லிங் அனுபவம்! இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். ஆங்கிலத்தில் இதை செய், இட்ஸ் சர்ரியல். யூ காண்ட் ஈவன் அது யோசிக்க முடியல. அதாவது இது உண்மையாக நடக்குதா இல்லை நான் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு மனநிலை வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு பெரிய விடுதலையின் பயணத்தை ஆரம்பித்து கடந்து வருகிறார்கள். வண்டர்ஃபுல் பேசேஜ். அருமையாக அவர்கள் வருகிறார்கள். வரும் பொழுது எப்படி வந்தாங்கன்னு சொன்னால், யாத்திராகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்திராகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் அல்லது 21, 22 இரண்டு வசனங்களை தியானிக்கலாம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களுக்கு வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இப்ப இத மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம்னு பார்க்கலாமா, இல்ல சர்வ வல்லவருடைய பிரசன்னம்னு பார்க்கலாமா? திங்க். ஏன்னா இங்க தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தினார். சங்கீதம் 121 வாசிக்கிறோம் இல்லையா, பகலிலே சூரியன் உன்னை சேதப்படுத்தாது, இரவிலே சந்திரன் உன்னை சேதப்படுத்தாது, கர்த்தர் உனக்கு துணை இருக்கிறவராக இருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை காக்கிற தேவனாக அவர் ஒரு பிரம்மாண்டமாய் கடந்து. இப்போ மேகஸ்தம்பம்னா நீங்க அந்த ஒருவேளை அந்த ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா, இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு படம் எடுத்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதில் ஒருவேளை இஃப் யூ லுக் அட் த மேகஸ்தம்பம் பயங்கரமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. நீங்கள் வானத்திலிருந்து ஒரு பெரிய மேக சுழல் அப்படியே அவங்கள காத்து நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது அப்படியே தொடர்ந்து அவங்கள தொடர்ந்து வருகிறதை நம்மளால பார்க்க. அதே மாதிரி அக்கினி ஸ்தம்பம் இப்போ அப்படி பிரம்மாண்டமான அக்கினி. இப்போ மேக ஸ்தம்பம் ஓகே புரியுது. இந்த பிரம்மாண்டமான அக்கினி ஸ்தம்பம் அவர்கள் என்ன செய்திரும்? நெருப்பு சுட்டு எரிச்சிடும்ல. ஆனால் அவங்கள சேதப்படுத்தலை. இது எப்படி சார் சாத்தியம்? ஓரேபில் மோசையோட தேவன் பேசின பொழுது அந்த அக்கினி அந்த செடி என்ன செய்யலை? தேவன் தன்னுடைய பிரசனத்தினாலே தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் என்ன பண்ணுவது இல்லைங்க, சேதப்படுத்துவது இல்லை. தெய்வ பிரசனம் எப்பொழுதும் பாதுகாப்பையும், தெய்வ பிரசனம் நமக்கு எப்பொழுது வழிநடத்தலும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் தான் கொண்டு வருமே தவிர தெய்வ பிரசனம் ஒரு காலம் நமக்கு தீங்கை கொண்டு வராது. ஆமென். தெய்வ பிரசனம் நமக்கு ஒரு நாளும் தேவன் நடத்துகிற இந்த பயணத்தில் இப்படி பிரம்மாண்டமாய் ஆரம்பித்த இவர்கள் பயணம் நல்லா தான் போச்சு. இப்போ 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எப்படி பார்க்கிறோம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையில் பாளையம் இறங்குவீர்களாக. ஒருவேளை நீங்கள் நாங்கள் பைபிள் ஸ்டடியில் வி ஸ்டடிட் த ஜேர்னி. ஓகே, இவங்க எகிப்தில் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து கிளம்பி வருகிறாங்க. சரிங்களா, இவங்க கிளம்பி வருகிறாங்க, கோஷேன்லேருந்து கிளம்புறாங்க. சரியா, கோஷேன் எக்ஸாக்டாக கோஷேனுக்கும்
ராம்சேக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வழியாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். அங்கே ஒரு பெரிய ஏரி உண்டு, அதன் ஏரியின் வழியாக கடந்து வருகிறார்கள். இவங்க அலெக்சாண்ட்ரியா ஓரமாகவே, அதாவது பெலிஸ்தியர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த தேசத்தின் வழியாகவே கடந்து வந்தால் இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போகிறதுக்கு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக போயிடலாம். 3 to 7 நாளுக்குள்ளே போயிடலாம், சீக்கிரமாக போயிட முடியும். சரியா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த ரூட்டில் போகாத, அந்த ஷார்ட் ரூட்டில் போகாத, திரும்பி பள்ளத்தாக்குகளின் ஊடாக, மலை சுற்றி மலை பிரதேசமாக இருக்குது, அதுக்கு ஊடாக இருக்கிற இந்த பள்ளத்தாக்குகள் வழியாக போய் சமுத்திரத்தின் கரையில், கடற்கரையில், செங்கடலின் கடற்கரையில் போய் என்ன செய்யுங்க, பாளையம் இருங்குங்க. இஸ்ரவேல் ஜனங்க இந்த ஆண்டவே பயணத்தை தான் எடுத்தாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டிய ரூட்டுக்கு போகாமல் they are taking a detour, இல்லை வேற ஒரு வழியாக வந்து சமுத்திரத்தின் கரையில் என்ன செய்கிறாங்க, அவர்கள் தஞ்சம் புகுகிறார்கள். இப்போ இங்கே வந்து பாளையம் இறங்கிட்டாங்க. பாளையம் இறங்கின பிறகு செங்கடல் கிட்ட வந்து என்ன செஞ்சிட்டாங்க, பாளையம் இறங்கிட்டாங்க. செங்கடல் முன்னாடி இருக்குது. இங்கே நீங்கள் கூடாரம் போட்டு அங்கே தே ஆர் ஸ்டேயிங் தேர். ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்கிறது, வழியை காணும், எப்படி போகிறது? கொஞ்ச நேரத்தில் பின்னாடி சத்தம் கேட்குது, பின்னாடி சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? ரதங்களும் குதிரைகளுடைய சத்தம் கேட்குது. அந்த காலத்தில் எகிப்தில் தான் அருமையான குதிரைகள் இருந்தது. எகிப்தில் தான் குதிரைகளை வாங்குவாங்க. பாலஸ்தீனத்தில் கழுதைகள் தான் இருக்கும். குதிரைனா எகிப்து தான். அப்போ எகிப்தில் அதோட பெஸ்ட்டு சேரியட்ஸ் அவன் எடுத்துக்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பெஸ்ட்டு ரதங்களையும் ரத வீரர்களையும் ஒட்டு மொத்தமாக, அதாவது எகிப்தினுடைய ஒட்டு மொத்த தளவாடங்களையும் சேர்த்து கொண்டு, அது பெஸ்ட், எல்லாரையும் கூட்டுக்கிட்டு துரத்துறான். நல்லா கவனிங்க, இவங்க ஒரு பள்ளத்தாக்கு வழியாக வந்திருக்காங்க. அந்த சென்ஸ் சுத்தி மலை நடுவில் இருக்கிற ஒரு இடுக்கு வழியாக இந்த ஜனங்கள் வருகிறாங்க. பின்னாடி என்ன வந்துட்டுருக்கு, எகிப்தினுடைய படை, முன்னாடி செங்கடல் இருக்கு. இப்போ தப்பிச்சு வந்த வழியாகவும் ஓட முடியாது, முன்னோக்கியும் போக முடியாது, செங்கடல்ல மாட்டிக்கிட்டாங்க. பயங்கரமாக பிரம்மாண்டமாக குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானம். ஒருவேளை இயேசுன்ற பெயர் அவங்க பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஏன்னா 15ஆம் அதிகாரத்தில் மோசையினுடைய பாடலை அங்கே நம்ம பார்க்கிறோம். அவர்கள் குதூகலமாக வந்தவங்க இங்கே செங்கடல் பக்கத்தில் சிவந்த சமுத்திரத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. பின்னாடியிலிருந்து ஆபத்து வருது, முன்னாடி தப்பிக்க வழி இல்லை. I don't know if any of you had that experience of getting struck in your life. வாழ்க்கையில் முந்தியும் போக முடியாமல் பின்னாடியும் போக முடியாமல் அப்படியே பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இப்போ உங்கள் சூழ்நிலை நிறைய கேள்விகளோடு கூட நீங்கள் இங்கே உட்கார்ந்துட்டுருக்கிறீங்க. அண்ட் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிற இந்த பயணத்தில் யூ ஆர் ஸ்ட்ரக் சம்வேர், யூ டோன்ட் நோ வாட் டு டூ. நீங்கள் அங்கே தடை பண்ணப்பட்டிருக்கிறீங்க. முன்னோக்கியும் போக முடியல, பின்னோக்கியும் போக முடியல. எக்ஸாக்ட்லி சேம் சிச்சுவேஷன் தட் ஐ எம் இன்சைட் நவ். பட் த ஜேர்னி, இந்த பயணம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட, எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குது. 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினாலே எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ஸ்டார்ட் பண்ணும்போது மோசே வாழ்க, மோசே வாழ்க, என்ன சொன்ன, வருங்கால ஜனாதிபதி வாழ்க எனது சொல்லி இல்லை, மோசே வாழ்க, ஆரோன் வாழ்க, எல்லாம் மீரியம் வாழ்க, எல்லாம் வாழ்க வாழ்கன்னு வந்தவங்க கொஞ்ச தூரத்தில் இப்ப என்ன சொல்றாங்க, எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா ஐயா இங்க கூட்டு வந்த,
இங்க கூட்டிட்டு வந்த 12ஆம் வசனம், நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். குறிப்பாக if you are in your faith journey, if you are in the initial stages of your faith journey, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் துவக்கத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, அப்படி இந்த துவக்கத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நம்ம மனநிலை டக்குன்னு என்ன தெரியுமா வரும்? இதுக்கு நான் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையே பெட்டரா இருந்ததுரா, ஏப்பா இங்க வந்துட்டு நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கு இந்த இயேசுவை நம்பி வந்துட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது பாரு. ஐயோ போதுண்டா, இதுக்கு பேசாம நான் அந்த பாவத்திலே வாழ்ந்துட்டு போயிடலாம். யாராவது நினைச்சிருக்கிறீங்களா அந்த மாதிரி? இந்த இயேசுவை நம்பி வந்துட்டு ஐயோ அம்மா ரொம்ப கஷ்டம் சாமி. which is very real. There's nothing to blame. real. இன்றைக்கு நாம் காணக்கூடிய, நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது. இது நம்ம உணர்வு பூர்வமாக இப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை அல்லது நம்ம ஒன்று சிலர் சத்தமாக சொல்லுவோம், சிலர் சத்தமாக பேசிடுவோம், சிலர் மனசுக்குள்ளே உட்காந்து அழுத்தி கொண்டே இருக்கும். இது இப்போ இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக அல்லது கர்த்தர் இடத்துல முறுமுறுக்கிறார்கள், கர்த்தருக்கு எதிராக அவர்கள் செய்கிறார்கள். நேரம் அவருக்கு நிறைய வாசிக்க ஆரம்பிச்சோன்னா நேரம் போயிடும். அதனால் நான் கொஞ்சம் வேகமாக போக விரும்புகிறேன். இது பயம் வந்துடுது. 13ஆம் வசனம், ஜனங்களுக்கு ஆபத்து, தலைச்சன் பிள்ளை வரைக்கும் சங்காரம் பண்ணி இவர்களை வழி நடத்தி வந்த மோசேக்கு என்ன நடக்கும்? இவங்களை இப்படி கூட்டு வர வச்சதே யாரு? மோசே தான். இவர்களுக்கு வருகிற ஆபத்தை விட அதிகபட்ச ஆபத்து மோசேக்கு. இவர்களை திரும்ப அடிமையா பிடிச்சிட்டு வேணா போகலாம், எல்லாரையும் கொன்று போட்டா அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஆனா மோசேக்கு நிச்சயமா அவன் வாழ்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அவன் புள்ள சேர்த்துட்டான், பார்வனுடைய தலைச்சம் புள்ள சேர்த்துருக்கான். அந்த கோபம் எப்படி இருக்கும் அவனுக்கு? மோசே என்ன சொல்றான் பார்த்தீங்களா? 13ஆம் வசனம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அதிகமான ஆபத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற மோசே கர்த்தரை அறிந்திருந்ததினாலே சிவந்த சமுத்திரமும் அவனை பயமுறுத்தல, பின்னாக துரத்தி கொண்டு வருகிற பார்வனுடைய சேனையும் அவனை பயமுறுத்தல. ஏனால் அவனோடு கூட இருக்கிற தேவ பிரசன்னத்தை அவன் நம்பி இருந்தான். அவனோடு கூட இருந்த தேவ பிரசன்னத்தை அவன் நம்பி இருந்தபடினாலே ஜனங்களை பார்த்து சொல்றான், பயப்படாதீங்க, கர்த்தர் ரட்சிப்பை செய்வார். கர்த்தர் ரட்சிப்பை செய்வார், நிச்சயமாய் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நாம் தடைப்பட்டு இருக்கிறோம்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிற காலத்துல கர்த்தர் ரட்சிப்பை நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. பிரச்சனை என்கிட்ட அழாதுறான் மோசே வந்து ஜனங்கள்கிட்ட வந்து, பயப்படாதீங்க, கர்த்தர் யுத்தம் செய்வார், நம்ம கர்த்தர் பாதுகாப்பார், கர்த்தர் ரட்சிப்பை தருவார். ஆண்டவரே சொல்லிட்டேன், காப்பாத்து. 2 இடத்துல 2 விதமா பேசுறாரு. ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட ஏன்டா கத்துற? மோசே ஜனங்களை புறப்படு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை டிராமாட்டிக்கா யோசிச்சு பாருங்க. ஜனங்களை என்ன செய்ய சொல்லு? புறப்படு. எங்கயா போறது? புறப்பட சொல்ற கரெக்ட், நல்லா சிக்கிட்டு இருக்கிறோம், எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்குது, பின்னாடி பார்வோன் இருக்கிறானே, வேற வழியும் இல்லையே. எப்படி எப்படி ஆண்டவரே, எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை ஓங்கி, 16ஆம் வசனம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. மோசையை பார்த்து பிரமிக்கிறேங்க.
அசாத்தியங்களை பார்த்தவன். கர்த்தர் நடத்துகிற அசாத்தியங்களை பார்த்தவன். அவன் பார்த்துட்டான். அவன் சொல்றானே, இவ்வளவு தூரம் என்னை நடத்தி வந்திருக்கிறார். 40 ஆண்டுகள் எகிப்திலே என்னை பயிற்றுவித்தார். அதுக்கப்புறம் 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்திலே மெய்ப்பனாக என்னை பக்குவப்படுத்தினார். இந்த இடைப்பட்ட காலத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை அவருக்கு பிரியமான பிள்ளையாக மாற்றி கொண்டு இருக்கிறார். நான் கர்த்தருக்கு என்ன செய்வேன்? நிச்சயமாக கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். 21ஆம் வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். நம்மளால பார்க்க முடியாது, அவர் பார்க்கக்கூடியவர். நமக்கு தெரியாது அடுத்து என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. இப்போ மோசே நீ கொஞ்சம் பின்னாடி போய் ஓரமாயிரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னா மோசையினுடைய அழைப்புக்கு அங்கே மரியாதை இல்லாமல் போயிடும். அவரை இஸ்ரவேலை நடத்தும்படியாக அழைத்த தேவன் அவரை கொண்டு தான் என்ன செய்கிறாரு? நடத்துறாரு. அப்போ நாம் விசுவாச வாழ்க்கையை வாழும் பொழுது, நம்ம விசுவாச மாதிரியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு நம்ம குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். மோசே கீழ்ப்படிந்து கரத்தை நீட்டுறான். சமுத்திரம் 2 பிளந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவர்கள் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமுத்திரம் தடையாக இருந்தது. கர்த்தர் கீழ்ப்படிந்ததுனால வெட்டாந்தரையில், வேதம் தெளிவாக சொல்லுது. வல்லுநர்கள் என்ன வேணா சொல்லிட்டு போட்டான், அறிவு உள்ளவர்கள் என்ன வேணா பேசிட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. வேதம் சொல்லுகிறது அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். பார்வோன் சேனை கிட்டி சேராதபடிக்கு அவர்களை தேவன் தடை செய்தார். இவங்க கடந்து போன பிறகு சாயங்கால வேளையில் இவங்க அழகாக கிட்ட சேரும் பொழுது அவர்களை அழித்து போட்டார். மோசே சொன்னது போல, இன்று கண்ட எகிப்தியரை இனி காண்பதில்லை என்று சொன்னார். அவர்கள் கரை சேர்ந்த பிறகு அந்த கரையில இவர்கள் பிணமாக ஒதுங்கினார்கள். கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்று சொன்னார். உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது நமக்கு எதிராக நிற்கிறவர்கள் யார்? He is protecting us like an apple of the eye. கண்ணின் மணியை போல நம்மை பார்க்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், நம் மீது கரிசனையுள்ள தேவன். இஸ்ரவேலை அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு அழைத்து செல்ல வழி நடத்தின தேவன் பெரியவர். அருமையானவர்களே, நம்முடைய பாடுகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய உபத்திரவங்கள், சில நேரங்களில் நாம் கடந்து வருகிற சோதனைகளில் நமக்கு நேரிடுகிற எல்லா காரியத்திலும் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். முதலாவது காரியம். 2வது காரியம், கர்த்தர் வல்லமையுள்ளவர். 3வது காரியம், கர்த்தர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். God is going to be exalted even in our tough situations, not only in our success. நம்முடைய வெற்றிகளிலே மாத்திரம் இல்லை, நம்முடைய தோல்விகளிலேயும், நம்முடைய உபத்திரவங்களிலேயும், நம்முடைய பாடுகளிலேயும் கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் மகிமைப்படுவார். வாக்கு பண்ணின தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரமாகிறதுனால நான் வேகமாக கடந்து போகிறேன். இவ்வளவு பெரிய விடுதலையை, பயங்கரமான ஒரு விடுதலையை அனுபவித்து கடந்து போன இந்த இஸ்ரவேல் ஜனங்க இப்போ இதை பார்த்து கடற்கரையில் வந்து சேர்ந்த பிறகு யாருமே இல்லை, எல்லாரும் இறந்துட்டாங்க. இனி இவர்களை சேதப்படுத்துவதற்கு, பின்னாடி இருந்து துரத்திட்டு வர்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்தாங்க? 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். Through this they learned
ஃபெய்த். இந்த கடினமான ஒரு சூழ்நிலையின் மத்தியில் அவர்கள் விசுவாசத்தை கற்றுக்கொண்டார்கள். ஓகே, தண்ணியிலே இறங்காம எப்படிங்க நீச்சல் கற்றுக்கிறது? ஒருத்தர் சொன்னார், எனக்கு நீச்சல் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. எப்படிப்பா நீச்சல் கற்றுக்கிட்டேன்னா, யூடியூப்பில் ஆன்லைன் கிளாஸில் கற்றுக்கிட்டேன்னாரு. யூடியூப்பு ஆன்லைன் கிளாஸில் என்ன கற்றுக்கிட்டேன்? நீச்சல் கற்றுக்கிட்டேன். இவரை நம்பி போயிட்டா யோசிச்சு பாருங்க. ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் என்ன கற்றுக்கிட்டாங்க? சோஃபாவில் உட்காந்து கையை ஆட்டி பழகினவனை தண்ணியில் தூக்கி போட்டால் என்ன ஆகும்? that's not the way we learn faith. நம்ம விசுவாசத்தை அப்படி கற்றுக்கொள்கிறது இல்லை. நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும், சோதிக்கப்படும். பட் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணின தேவன்ல அவர் நிச்சயமாக வெற்றியை தருவார். அவர்கள் கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்தார்கள். அதன் பிறகு பெரிய பாட்டை பாடுறாங்க. எடுத்துட்டு 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளி. இதெல்லாம் அப்படியே பார்க்கிறோம். திடீர்னு இந்த மீரியம் அக்கா என்ன செய்கிறாங்க? தம்புரு எடுத்துக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். இல்லை, தம்புரு எடுத்து ஆராதனை செய்ய ஆரம்பித்தாங்க. கர்த்தருடைய விடுதலையை காண்கிற நாம், கர்த்தர் நடத்துகிற வழியை காண்கிற நாம் கர்த்தரை ஆராதிக்கணும். வெற்றி கிடைச்ச உடனே நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம்? கர்த்தரை மறந்துடுறோம். நம்ம வாழ்க்கையில் சோதனைகளை கடந்து வந்த உடனே கர்த்தரை மறந்துடுறோம். மறக்கிறதுக்கு இல்லை, இதை நினைந்து அவரை ஆராதிக்கும் ஜனமாக கர்த்தர் உங்களை இணைய இருக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? அடுத்ததா ஒரு இடத்துக்கு வர்றாங்க. 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாட்டெல்லாம் நல்லா பாடி தேவனை ஆராதித்து கொண்டாடி மகிழ்ந்து கொஞ்ச நேரத்தில் 22ஆம் வசனம் வாசிக்கிறேன். 15:22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எதை குடிப்போம் என்றார்கள். 3 நாள் தான் ஆச்சு. என்னங்க 3 நாள் தான் ஆச்சு. ஆரம்ப கால வாழ்க்கை நல்லா இருக்கு. கர்த்தரை அனுபவிக்கிறோம், கர்த்தருடைய விடுதலை அனுபவிக்கிறோம், கர்த்தருடைய பிரசனத்தை அனுபவிக்கிறோம், கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிறோம். கொஞ்சம் முன்னாடி வரும் பொழுது நம்ம இடறி போகிறோம். திரும்ப மாறால வர்றாங்க, தண்ணி கிடைக்கல, இங்கே கசப்பாக இருக்குன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி அது குடிக்கக்கூடியதாக இல்லை. விஷயம் அதில் விஷம் கலந்த மாதிரி இருந்திருக்கலாம். அது அவர்களுக்கு உடல் உபாதையை உண்டு பண்ணினது. சரிங்களா? ஸோ when they drank that water, அந்த தண்ணியை அவங்க குடித்த பொழுது அவங்க துப்பிட்டாங்க. அது கசப்பாக இருக்குது, அதை குடிக்க முடியல, அது வேதனையை உண்டு பண்ணுச்சு. அப்போ அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா 3 நாள் தண்ணி இல்லாமல் பயணம் பண்ணியிருக்கோம். we didn't know. 3 நாள் கம்னு தான் இருந்தாங்க. வந்து தண்ணி கிடச்சிருச்சு. தண்ணியை பார்த்தா என்ன ஆச்சு? இப்போ குடிக்க முடியல, அதில் ஜீவன் இல்லை. இட் இஸ் கில்லிங், இட் இஸ் டிஸ்ட்ராயிங். ஸோ they got scared. இப்போ முடியல, கோவம் வருது. குழந்தைகளை வச்சிருக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஐயா, மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். மோசே உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமனத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். மாராவை கடந்து வந்தார்கள். ஒரு மரத்தை தூக்கி போட்டாங்க. என்னாச்சு?
நடக்கிற கதையா அது? நம்புற மாதிரியா இருக்குது? மரத்தை தூக்கி போட்டா மதுரமாச்சம். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடுனார். ஆண்டவர் கீழ்ப்படுகிறான். மோசே மரத்தில் இல்லை வல்லமை, ஆண்டவர் அதை மதுரமாக்கினார். ஆனால் கீழ்ப்படியணும். ஆனால் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் கசப்பான வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் அந்த கசப்பான வாழ்க்கையை மாற்ற அவராலே நம்முடைய இந்த வனாந்திர பயணத்தில், இந்த தற்காலிகமான இந்த உலக பயணத்தில் ஒருவேளை கசப்பான வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொள்ளலாம். சிலுவையின் மரம் நம்முடைய கசப்பை நீக்கி மதுரமான வாழ்வை நமக்கு பரிசளிக்கும். மூன்றாவதாக பார்க்கிறோம், இப்போ 12 நீரூற்றுகள் இருக்குது. மாறாலாம் கடந்து வந்தாச்சு, கசப்பு போயிடுச்சு, மதுரமாகி அங்கே குடிச்சாச்சு, அங்கேயே இல்லை. டக்குன்னு அங்கேயே இருந்துடக்கூடாது இல்லை. கசப்பான அனுபவம் லைஃப்பில் வரும். பட் டோன்ட் கெட் செட்டில் தேர். கீப் மூவிங். ஆண்டவர் நம்ம முன்னேறி செல்லும்படியாக அழைத்திருக்கிறார். லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். அப்படி முன்னேறி போகிறாங்க சார். வந்தால் இங்கே 12 பேரீச்ச மரங்கள் இருக்குது, 12 நீர் ஊற்றுகள் இருக்குது, நல்ல தண்ணி கிடச்சிருக்கு. பேரீச்ச மரம் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஊரில். அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அனுபவிச்சா தான் அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஐவ் பீன் தேர், ஐவ் டன் தட். ஓகே, நாங்கள் சாப்பிட்ருக்கேன், எனக்கு தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. எல்லாம் சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குது. ஆனால் மனசு வேற எங்கேயோ போச்சு பசங்களுக்கு. 16ஆம் அதிகாரம் 2-4 வசனம். 16ஆம் அதிகாரம். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவோமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணினீர்கள், இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். ஏலிம்லேருந்து இப்போ சீனாய்க்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன கிடைக்கல? பேரிச்சம்பழம். இங்கே வந்தோன்னே கறி கேட்குது. இங்கே வந்தோன்னே திரும்ப எகிப்தின் வாழ்க்கை அருமையாக தெரியுது. எகிப்திலே என்ன அவனுங்க எவ்வளோ அழகாக அதை சொல்லியிருக்கானுங்க பாருங்களேன். எனக்கு அதுதான் எப்படிலாம் இப்படிலாம் யோசிக்க முடியுது உங்களாலன்னு தோணுது எனக்கு. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அனுபவிச்சு பேசுகிறான் அவன். அவன் அவன் சாதாரணமாக சொல்ல, அவன் அவன் எப்படி ஆயிட்டானா, அங்கே போயிட்டான். யோசிச்சு பாருங்க, நீங்கள் நல்ல தயவு செஞ்சு அதை யோசிச்சு பாருங்க. நாங்கள் பாத்திரம், இறைச்சி பாத்திரத்தை அப்படி யோசிக்கிறானுங்க. Hey, come on. How many of us have always thought the old life was enjoyable? How many of us thought the old life was enjoyable? பழைய வாழ்க்கை இன்பமாக இருக்குன்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை டக்குன்னு ஐயோ மோசமானவனுங்கப்பா அப்படின்லானோ, இன்னும் நிறைய பேர், நம்மிலே நிறைய பேர் அந்த பழைய வாழ்க்கையை ரசிக்கிறவர்களாக. அந்த நாங்கள் இப்பெல்லாம் எப்படி இருப்போம் தெரியுமா? உன்னை அடின்னு அடிச்சு, சவுக்கால் அடிச்சு, உன் கூட்டம் சேர்ந்த நிறைய பேர் கல்லுக்கு அடியில் சிக்கி செத்தான். உன் பிள்ளைகளை தூக்கி நைல் நதியில் பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை. இப்போ எது தேடுது? இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம், ஜீவன் இல்லை, அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருந்து இன்னைக்கு சுதந்திரவாளியாக தெய்வ பிரசன்னம் உன்னை நடத்தி கொண்டு வருகிறது. தேவன் உன்னை விட்டு விலகவில்லை. கர்த்தர் உன்னை போஷிக்கிறார். உனக்கு மாறாவின் தண்ணீரை மாற்றி மதுரமாக்கினார். உன்னை வழி நடத்தி வருகிறார். பழைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன சொல்லுது? இன்பமாக அடிக்கடி தோணுதுன்னா, ஐ எம் so sorry, you have to question your ரட்சிப்பு. உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது அவசியமாகிடுதுங்க. ஏன்னா பாவத்தின் அடிமைத்தனத்தில், எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், பாவத்தின் அடிமைத்தனத்தில் நம்ம மரித்தவர்களாய் கிடந்தோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். நம்முடைய நிலை அருவருப்பான நிலையாக இருந்தது. அருமையானவர்களே, ஒரு தெய்வ மனிதன் இப்படியாக பாடினா, என் பழைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, செத்த நாயை போல் நான் இருந்தேன். எப்படி இருந்தேன்? செத்த நாயை போல் இருந்தேன்.
பவுலடியார் சொல்றாரு, அவருடைய பழைய வாழ்க்கையை ஒரு பெரிய லிஸ்ட்டாக போடுறாரு பிலிப்பியரில். சொல்லிட்டு, நீங்கள்லாம் மேன்மை பாராட்ட முடியுமானால், மாம்சத்து நிமித்தம் நீங்கள் மேன்மை பாராட்ட கூடுமானால், நான் உங்கள் எல்லாரிலும் அதிகமாக மேன்மை பாராட்ட முடியும். ஆனால் நான் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் பொருட்டு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக எண்ணுகிறேனர். I had all those privileges. I lived a life. Everybody appreciated. எல்லாரையும் பாராட்டினாங்க. ஓ, சவுல் பாவம், அவன் சவுலுடா. யாரா? சவுலுடா. சவுல் நினைச்சியா? சவுலுடா. அவன் பக்தி வைராக்கியம் உள்ளவன்டா, அவன் சபையை துன்பப்படுத்தினவன்டா, அவன் எங்க ஆளுடா. அப்படிலாம் இருந்தாங்கப்பா, பெருமையா இருந்தது. ஒவ்வொருத்தரையா போய் கைது செய்துட்டு வரும்போதெல்லாம் சவுல் பார் இன்னும் பக்தி வைராக்கியமா, யெகோவா தேவனுக்கு யூத மத கலாச்சாரத்திற்கு எவ்வளோ உண்மையா இருக்கிறான் எல்லாரும் பாராட்டும் போதெல்லாம் அப்படியே கௌரவமா இருந்தது. இன்னும் நான் போய் லெட்டர் கேட்டேன்னா யாரும் நோன்னு சொல்ல மாட்டாங்க, உடனே உடனே கொடுத்துருவாங்க. நான் ஊருக்குள்ள வர்றேன்னு தெரிஞ்சா அந்த ஊரே நடுங்கி ஓடும். என்னை பார்த்தா அப்படி இருந்தது, பயந்து நடுங்குனாங்க. ரோமர்கள் கூட இவன் கமாலியலுடைய ஆளு நினச்சா பயப்படுவானுங்க பேசுறதுக்கு. அவ்வளோ திறமைசாலி, வழக்கறிஞர், ஆலோசனையாளராக இருந்திருக்கிறேன். நான் குடியுரிமை பெற்றவனாக இருந்தேன். எல்லா மாம்சத்திலா நான் பெருமை பாராட்டும்படியான எல்லா காரியமும் எனக்கு இருந்தது. ஆனால் நான் என்றைக்கு தமஸ்கு போகிற பாதையிலே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டேனோ, அன்றைக்கு அவர் கொடுத்த விடுதலையின் அனுபவம், அவர் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அந்த மாற்றத்தையும் அந்த சமாதானத்தையும் அந்த இன்பத்தையும் வேறு எதுவும் எனக்கு தந்ததில்லை. நான் சுய நீதியை தரித்து கொண்டு வாழ்ந்த காலங்கள் எனக்கு போதுமாக போட்டது. இன்றைக்கு நான் கிறிஸ்துவை சார்ந்து சுயாதீனனாக விடுதலை உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே அந்த பழைய வாழ்க்கை எனக்கு குப்பையாக தோன்றுகிறது. இது பவுலடியாருடைய ஸ்டேட்மெண்ட். What is your statement today? மரத்தை போட்ட உடனே மதுரமா மாறிச்சு, மன்னிக்கணும், மன்னாக்காக சண்டை போட்டாங்க. ஆண்டவர் மன்னாவை காடையையும் அவர்கள் கொடுத்தார். அவர்கள் நீ கேட்கறது ஆண்டவர் செஞ்சிருவார். ஆண்டவர் செய்து நம்முடைய விசுவாசத்தின் அளவு அவருக்கு தெரியுது. ஆண்டவர் சொல்றார், சரி என் போக்குக்கு நீ வரமாட்ட, உன் போக்குக்கு நான் வரேன், பார்த்துக்கலாம். 16 யாத்திராகமம் 16 அதிகாரம் 13 வசனத்தில் துவங்கி, சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடையற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின போது இதோ வனாந்தரத்தின் மீது எங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடித்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. அதை எடுத்து சாப்பிட்றாங்க. சின்னதாக அப்பம் கிடக்குது, அப்படியே பயங்கரமான அப்பம் அங்கே கிடைக்குது. சாயந்தரத்தில் காடை கிடைக்குது, அப்புறம் இதுவும் கிடைக்குது, கறி கிடச்சிச்சு. அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு கறி சட்டி, கறி பாத்திரம், அப்படியே உட்காந்து இப்போ கறியும் கிடச்சிருச்சு. சாப்பிட்டு தொலை, போய் தொலை. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இவங்க கானான் தேசத்தில் பிரவேசிக்கிற வரைக்கும் இது கிடச்சிது அவங்களுக்கு. சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இல்லையா? நல்லா பாருங்க, அடுத்தது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. நான் 17 அதிகாரம் 3-6 வரை இருக்கிற வசனங்களை நம்ம தியானிப்போமானால், ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாக இருந்தபடியால் இப்போ வேற இடத்துக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? வந்துட்டு சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். இப்போ ரெவித்தீமுக்கு வந்துட்டாங்க. ரெவித்தீம் வந்த உடனே இங்கே என்ன ஆயிடுச்சு? திரும்ப தண்ணி பிரச்சனை, தண்ணீர் தர வேண்டும். அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாக இருந்தபடியால் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினாலே கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். திரும்ப திரும்ப எங்க போறானுங்க? ஏன் கூட்டு வந்த, ஏன் கூட்டு வந்த, ஏன் கூட்டு வந்த?
கர்த்தர் சொன்னார், அவனுக்கு சொல்றது இருக்கட்டும். 6ஆம் வசனத்தில், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது அங்கிருந்து என்ன வரும்? தண்ணீர் வரும். அங்கிருந்து உனக்கு தண்ணீர் வரும். நல்லா சாப்பிட்டு திருப்தியான உடனே தண்ணி இல்லைன்னு சண்டை போட்டவனுங்க இப்போ தண்ணீர் கிடைக்கிறது. அவர்கள் தண்ணீரை, கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீர் வந்தது. அந்த ஸ்தலத்திற்கு அவர்கள் மாசா என்றும் மேரிவா என்றும் பேரிட்டார்கள். அடுத்து பெரிய யுத்தம் நடக்குது. அதுக்குள்ள நான் போக விரும்பல. 3 காரியங்கள் பார்த்தோம். சிவந்த சமுத்திரம் அவர்களை தடை செய்து நின்ற பொழுது கர்த்தர் ஓங்கிய புயத்தினாலே விடுதலை செய்து வழி நடத்தினார். அவர்கள் மாராவின் இடத்துல வந்து புலம்பின பொழுது ஒரு மரத்தை தூக்கி அந்த தண்ணீரிலே போட்டு அவர்கள் தண்ணீரை மதுரமாக்கினார். ஜீவன் இல்லாது இருந்த தண்ணீரை ஜீவன் உள்ளதாக மாற்றினார். திரும்ப மன்னாவை பொழிந்து, வானத்தில் இருந்து ஒரு மன்னாவை பொழிந்து அவர்களை திருப்தி பண்ணினார். கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து அவர்கள் தாகத்தை தீர்த்து கண்மலையாக அவர்களுக்கு மாறினார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின இந்த தேவன் ஒரு மரத்திலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே, கல்வாரியிலே அந்த சிலுவை மரம் உங்கள் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை மாற்றி போடுகிறதாக இருக்கிறது. அருமையான பாடல் உண்டு. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரத்திலும் எந்த உள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரத்திலும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கிப்பான். சிலுவை அண்டை வந்ததினாலே உங்கள் வாழ்க்கை மாறும். சிலுவையின் மரம் ஒரு காலத்தில் சாபத்தின் சின்னமாக இருந்த அந்த சிலுவையின் மரம் இன்றைக்கு நம்பிக்கையின் சின்னமாக மாறி இருக்கிறதற்கு காரணம் நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் உங்களுடைய என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து வெற்றி சிறந்து பாவத்தையும் பாவத்தின் விளைவாகிய மரணத்தையும் ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து நம்முடைய he has become the rock of our salvation, நம்முடைய ரட்சிப்பின் கண்மலையாக மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் மரணம் நம்முடைய பாவத்தை நம்ம இடத்திலிருந்து எடுத்து போடுகிறதாக இருக்கிறது. கர்த்தர் பெரியவர். அவர் நம்முடைய ரட்சிப்பின் கண்மலையாக இருக்கிறார். மாத்திரமில்லை, அவரே ஜீவ அப்பம். அவரே ஜீவ அப்பம். இந்த ஜீவ அப்பத்தை புசித்து இந்த ஜீவ தண்ணீரை பருகுகிறவர்கள் நித்திய காலமாய் வாசம் பண்ணுவார்கள். முடிவிலா ராஜ்யத்திலும் பிரவேசிப்பார்கள். அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பார்கள். அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். தேவன் அவர்களோடு இருப்பார். அவர்களுக்கு தேவனாயிருந்து அவர்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிற பாடம், நம்ம கடந்து வருகிற எல்லா சூழ்நிலையிலேயும் எந்த காரியங்களை நாம் கடந்து வந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்தி செமையான பாதையிலே கொண்டு வந்து சேர்க்க வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம்? பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 16 வரை இருக்கிற வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கடந்து போகலாம், இந்த தியானித்து கடந்து வரலாம். சிலுவையின் மரம் கசந்து பாவ வாழ்க்கையை மாற்றி பரிசுத்த ஆவியை நமக்கு பரிசளித்து நம்முடைய வாழ்க்கையை மதுரமாக்கி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் இரட்சிப்பின் கண்மலையாக மாறி இருக்கிறார். நமக்கான ஜீவ அப்பமாக, ஜீவ தண்ணீராக அவரே நமக்கு விளங்குகிறார். இதை அறிந்த நாம் எப்படி இருக்க வேண்டும்? பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 16 வரை இருக்கிற வசனங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, அருமையானவர்களே,
இந்த வசனங்கள், இந்த இஸ்ரவேலரின் சரித்திரம் நமக்கு திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு சவாலாகவும் வழி நடத்துகிற ஒரு எச்சரிப்பாகவும் சாட்சியாகவும் இருக்கிறது. திருவசனத்தை, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் ஒளியாக பிரகாசித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசித்து கொண்டிருக்கிறோம். எதை பிடித்து கொண்டு? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. இப்படி நல்லா விளங்குதுங்களா உங்களுக்கு? தீவெட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தீவெட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே என்ன இருக்குது? தீபம் எரியுது, ஒரு நெருப்பு எரியுது இல்லையா, வெளிச்சம் கிடைக்கிறது. திருவசனம் ஆகிய அதை நாம் திருவசனத்தை பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் சுடர்களை போல பிரகாசிக்கிறோம். நாம் பிரகாசிக்கிறோம். அப்படி பிரகாசிக்கிற நீங்களும் நான் என்ன செய்யணும்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே, இந்த உலகத்தில் நாம் சுற்றி பார்க்கிற காரியங்கள் அனைத்தும் கோணலும் மாறுபாடுமானதாக இருக்குது. இந்த சூழ்நிலையில தேவன் நம்ம இடத்தில் விரும்புகிறது, இந்த சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்க. whatever the Lord has given you, whatever the Lord has ordained to you, ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை, இந்த பயணத்தை முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்களும் நானும் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் மத்தியில குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் தேவனுடைய சந்நிதியில் நிற்கும் பொழுது குறையற்றவர்களுமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. நம்மை அறிந்திருக்கிறார். அருமையான தேவஜனமே, He knows you and me well. நீங்களும் நானும் அறியாத நிலையிலே தேவன் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். அவருக்கு ஆரம்பமும் தெரியும், முடிவும் தெரியும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. நித்திய பரலோக வீட்டிலே நித்திய காலமாய் வாழும்படி நம்மை சேர்க்க போகிறவரும் அவரே. இடைப்பட்ட காலத்திலே நம்மை நடத்துகிறவரும் அவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடைப்பட்ட காலத்தில் தாயின் கருவில் உருவானது முதல் நித்திய அழிவில்லாத தேவ ராஜ்யத்தில் நித்திய காலமாய் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரை நம்மை வழி நடத்துகிற தேவ பிரசனம், விலகாத தேவ மகிமை நம்மோடு கூட இருக்கிறது. அன்றைக்கு மேக ஸ்தம்பத்தில், அக்கினி ஸ்தம்பத்தில் இஸ்ரவேலரோட அவங்க பயணத்தில் உடன் இருந்த தேவன் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனாக நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்விலே அவர் இசைந்து இணைந்து நம்மிலே வாசம் பண்ணி நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, மாறாவை சிவந்த சமுத்திரத்தை நீங்கள் சந்திக்கலாம். மாறாவின் இடத்துல நீங்கள் வரலாம். வறண்டு போன ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வரலாம். கர்த்தர் நடத்துவார். பொய் உரைக்கிறதற்கு அவர் மனுஷன் இல்லை, அவர் தேவன். நித்தியமாய் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார்.